இன்னைக்கு இஃப்தாருக்கு அப்புறம் சஹர் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாங்களா? வீட்டில் சிக்கன் 65 மசாலா காலி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. லாங் வீடியோ தேட கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால இன்னைக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதோட வீட்டில் மிளகு சீரம்லாம் காலியாக இருந்துச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் பவுடர் பண்ணிட்டேன். வீட்டில் மெஷரிங் கப் இல்லைனா டேபிள் ஸ்பூன் இல்லைனா இந்த மாதிரி சின்னதாக ஒரு டப்பா ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அதுலேயே மற்ற பொருளும் அளந்துக்கோங்க. நான் இந்த கட்டோரியிலேயே எல்லா பொருளும் அளந்து காட்டுறேன். 1/4 கப் மஞ்சள் தூள், 1/4 கப் ஜீரகத்தூள், 1/2 கப் மிளகுத்தூள், 1/2 கப் கரம் மசாலா, 1 கப் மல்லித்தூள், 1 கப் காஷ்மீர் மிளகாய்த்தூள் நல்ல கலர் கொடுக்கும். 2 கப் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/4 இல்லைனா 1/2 கப் அளவுக்கு உப்புத்தூள். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டிட்டேன். இதில் சொல்லியிருக்கிற மற்ற மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல செய்கிறீங்க அப்படின்னா 1 கப் மிளகாய்த்தூளும் 1 கப் உப்பும் சேர்த்து பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வறுத்து பாருங்கள். பத்தலை அப்படின்னா 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில மிளகாயெல்லாம் சில வீட்டில் காரமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த அளவு பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதோட சஹருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பார் தான் வச்சுருந்தேன். வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு. ஏன்னா காய்கறிலாம் போட்டால் நிறையா சேர்ந்துருதா, அது 2 நாள் ஆகுது காலியாக. அதே மாதிரி இஃப்தார் விலாக் தான் நிறையா போட்டுட்ருக்கேன். ஏன்னா சஹருக்கு இங்கே அதிகபட்சம் சாம்பார், அதை தாண்டி தயிர் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து அதிகமாக சஹருக்கு செஞ்ச சாப்பாடும் அதான். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சஹருக்கு அதிகமாக இன்னி வரைக்கும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாம்பாரும் சஹருக்கு வச்சாலும் மிச்சம் இருக்கும். அதனால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் காலி பண்ணி விட்டுறது. ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா மீன் இல்லைன்னா சிக்கன் இந்த மாதிரி ஏதாச்சும் தொட்டுக்க மட்டும் சுருக்குன்னு செய்கிறது. இன்றைக்கி சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், எலுமிச்சை பழசாறு இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் மசாலா பரட்டி வச்சிடலாம். இது கூட கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவுலாம் வேணும்னா சேர்க்கலாம். நான் மசாலாவில் ஏன் மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மசாலாவை வேறு ஏதாச்சும் ரெசிபிக்கும் யூஸ் பண்ணிப்பேன். முன்னாடி நானும் சிக்கன் 65 மசாலா வெளியில் வாங்கி தான் யூஸ் பண்ணேன். அது நல்லது இல்லை, கலர் பவுடர் அஜினோமோட்டோலாம் அதிகமாக போடுறதா சொன்னாங்களா. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர் சொன்னது தான் இந்த மாதிரி தனித்தனியாக போட சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இப்படி ரெடி பண்ணும்போது உப்பு காரம்லாம் கூட குறைச்ச போகுமோன்னு பயம் தேவையில்லை. அதோட நைட் இட்லி சாம்பார் வடை வச்சு சாப்பிட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஜாமானெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு படுத்துருவேன். 2:30 மணிக்கு சஹருக்கு எந்திரிப்பேன். தொழுதுட்டு ஓதிட்டு ஒரு 3 மணிக்கிட்ட தான் எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்து வைப்பேன். இந்த அளவு மசாலா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?